கொண்டு போய் அங்கே வேலைக்கு அமைச்சிருந்தாங்க. அவங்க அந்த தங்கவேலை தோன்றதுக்காக அவங்க சிந்தின ரத்தம், வேர்வை, கொடுத்த உயிர் பலி ஒரு கணக்கில் இல்லாத ஒரு அளவில் இல்லாத ஒரு விஷயம். அந்த வழியை வேதனையும் தான் இந்த படத்துல கதையா சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சு தான் நம்ம இந்த படத்தை போய் பார்த்தோம். ஆனா ரஞ்சித் இந்த படத்துல என்ன தெரிவித்து வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த ரத்த சரித்திரத்தை படமா எடுக்கிறத விட்டுவிட்டு நான் எவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறத காட்டுற பாருன்ற மாதிரி வர்ணாசிரமம், சிலை வழிபாடு, பெருமாள், புத்தர், ராமானுஜர், அப்புறம் இந்த கிறிஸ்துவ மதம், அப்புறம் பத்ததுக்கு முஸ்லீம் மதம் இருந்து திப்பு சுல்தான் எல்லாரும் போட்டு வச்சுட்டு நம்மளுடைய ஜாதி மதம் பத்தின அரசியல் நிலைப்பாட்டை நேரடியாக அழுத்த திரும்ப சொல்லாம ஊசி படம் போல ஊட்டி வச்சிருக்காரு. அதான் படத்தோட வந்து பயிரலாம் அந்த ஜமீன்தார் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படிச்சுட்டு நேரடியாக தங்கத்தை தேர்ந்த அந்த பொசிஷனுக்கு போயிடலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த கோலார் தங்க வயல்ல நஜத்தில் நடந்த விஷயங்களை போட்டோவை காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பேசாம அந்த கதையவே படமா எடுத்துக்கலாமே, அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு வரலாறு இல்லையா, அதிகம் பேசப்படாத ஒரு வரலாறு, சினிமாவில் காட்டப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதால அதை உள்ளபடியே ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம ரியலிஸ்டிக்கா படம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது இன்னுமே பயங்கரமான ஒரு கண்டென்ட் வந்திருக்குமே. எனக்கு இந்த படத்தை எனக்கு தொடர்ந்து கிளாஸ் எடுத்துட்டே இருப்பியா, நீ இப்படி பேசு, நீ இப்படி நில்லு, நீ இந்த பக்கம் அப்படி போ, நீ இப்படி எங்களுக்கு சொல்லி காட்டு, எங்களுக்கு புரியவே இல்லை எனக்கு. அப்போ ஒரு மொழியை ஒரு திரைப்படத்தை எப்படி சொல்லணுன்றத அவன் முடிவு பண்றான். ஒரு படைப்பாளன் அவன் முடிவு பண்றான். அப்ப ஒரு படைப்பாளன் முடிவு பண்றப்ப மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நீங்க நிகழ்த்துறீங்க.